வணக்கம் மக்களே, வெல்கம் டு வேர்ல்டு கவரி தமிழ். இந்த உலகத்தில் பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்னால் பெரிய உருவம் கொண்ட பெரிய கைகால் கொண்ட அரக்கர்கள் ராட்சசர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து அழிந்து போயிருக்காங்கன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? ஆமாங்க, அவங்கள பற்றின சுவாரஸ்யமான தகவலை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஆதாரத்துடன் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதனால் கடைசி வரைக்கும் தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு வர எல்லா நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இன்னும் உங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கீழே தெரிகிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் தான் என்னை அடுத்த ஒரு குவாலிட்டியான வீடியோவுக்கு மோட்டிவேட் பண்ணும். உங்களை என்டர்டெயின் பண்ண நான் ரெடி, என்ன மோட்டிவேட் பண்ண நீங்கள் ரெடியா? வாங்க இன்றைக்கான டாபிக்குள்ளே போகலாம். இது எக்ஸ்ப்ளோர் த ஹிஸ்ட்ரி. 1911ஆம் ஆண்டு அமெரிக்காவில் உள்ள நெவேடா பகுதியில் லவ்லாக் கேவ் அப்படின்ற ஒரு பழமை வாழ்ந்த குகை ஒன்று இருக்குது. இந்த குகைக்குள்ளே சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த வவ்வாலுடைய எச்சங்களை தேடி போயிருக்காங்க. இந்த வவ்வாலுடைய எச்சங்களை எதற்காக பயன்பட்டுட்டு வருதுன்னு பார்த்தீங்கன்னா இதை விவசாயத்துக்கு உரமாக அவங்க பயன்படுத்திட்டு வராங்க. அதாவது இந்த வவ்வாலுடைய எச்சங்களை வச்சு உரமாக பண்ணி இந்த பயிர்களுக்கும் செடிகளுக்கும் போட்டால் நல்ல விளைச்சல் வருமா. அதனால் இந்த வவ்வாலோடைய எச்சங்களை தேடி அந்த குகைக்குள்ளே போயிருக்காங்க. அப்படி அந்த குகைக்குள்ளே போகும்போது இருந்திருக்கான்னு கேட்டால் இருந்திருக்கு. ஆனால் அவங்க நினச்ச அளவுக்கு அந்த இடத்துல இல்லாததுனால இன்னும் கொஞ்சம் உள்ளே போய் பார்க்கலாம் டீப்பாக அப்படின்னு சொல்லி உள்ளே கொஞ்சம் போயிருக்காங்க. அப்படி அவங்க உள்ளே போய் பார்க்கும்போது அவங்களுக்கே ஒரு பெரிய ஷாக். ஏன்னா அவங்க பார்த்தது அவங்க மண்டையை விட கிட்டத்தட்ட 3 மடங்குலேருந்து 4 மடங்கு பெருசாக இருக்கிற மண்டை ஓடுகள் எலும்பு கூடுகளை பார்த்து பயந்து வந்திருக்காங்க. அதை தொடர்ந்து அந்த பகுதியில் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள்லாம் அவங்களுடைய ஆராய்ச்சி மேற்கொள்றாங்க. அப்படி அவங்க ஆராய்ச்சியை மேற்கொண்டுட்டு இருக்கும் போது அவங்களுக்கே ஷாக் தர்ற மாதிரியான ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுதான் இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்டதிலே பெரிய மனித எலும்புக்கூடு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 8 அடியிலிருந்து 11 அடி வரைக்கும் இருக்கக்கூடிய மனித எலும்புக்கூடுகள். இதை கண்டுபிடிச்ச உடனே அவங்களுக்கு ஒரு டவுட், ஒருவேளை இது அரக்கர்களாக இருக்கலாமா அப்படின்னு அவங்களுக்கு ஒரு டவுட். என்னதான் இருந்தாலும் கன்ஃபார்ம் பண்ணோம் இல்லையா அப்படின்றதுனால இந்த ஆராய்ச்சியை மேற்கொள்கிறாங்க. இந்த பகுதியில் கிட்டத்தட்ட 45 எலும்புக்கூடுகளை இது வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை தொடர்ந்து அந்த குகைக்குள்ளே அவங்க பயன்படுத்திட்டு வந்த பல ஆயிரம் பொருட்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 15 அடி இருக்கக்கூடிய ஒரு செருப்பை கண்டுபிடிச்சிருக்காங்க. இது டெஃபினெட்லி பார்த்தீங்கன்னா 9 அடியிலிருந்து 10 அடி இருக்கக்கூடிய ஒரு மனிதனால் மட்டும்தான் போட முடியுன்றதையும் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதே சைஸில் இருக்கக்கூடிய ஒரு உடையையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு 80% கன்ஃபார்ம் ஆகுது இது ஒரு பெரிய ஜெயண்ட் யூஸ் பண்ணுற பொருட்கள் தான் அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் அந்த எலும்புக்கூடுகளில் ரோமங்களில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த ரோமங்கள் சிவப்பு கலரில் இருந்திருக்கு. இந்த சிவப்பு ரோமங்கள் தான் இவங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய துருப்பு சீட்டு கூட. ஏன்னா இந்த ரோமங்களை வச்சு இவங்களை பற்றின ஹிஸ்ட்ரியை தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி இந்த ஆராய்ச்சியை இன்னும் முன்னோக்கி எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு. அதே நெவேடா பகுதியில் பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்னால் இந்த அமெரிக்காவுடைய பழங்குடியினரான பைட்டூஸ் இன மக்கள் அந்த பகுதியில் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. இவங்க பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்னாடியே வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. கடைசியாக வாழ்ந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா 1800 காலகட்டத்தில் அந்த பகுதியில் வாழ்ந்திருக்காங்க. இதே காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சாரா வேணுமோக்கா அப்படின்றவங்க தான் இவங்களுக்கு தலைவியாகவும் இருந்திருக்காங்க. இவங்க தான் அந்த இன மக்கள்லேயே படித்தவங்க கூட. இவங்க பார்த்தீங்கன்னா லைஃப் அமாங் த பைட்டூஸ் அப்படின்ற ஒரு புத்தகத்தை வெளியிடுறாங்க. இது அவங்க முன்னோர்களை பற்றின உண்மை சம்பவம் அதில் இருக்குது. இதுதான் ஆராய்ச்சியாளர்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஆதாரமும் கூட. அதில் பார்த்தீங்கன்னா சாய்டுகாஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை மென்ஷன் ஆயிருக்கு. இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய அரக்கர்கள், பெரிய உருவம் கொண்ட மனிதர்கள் அப்படின்றது தான் அர்த்தம். அதே புக்கில் பார்த்தீங்கன்னா இன்னொரு வார்த்தையை மென்ஷன் ஆயிருக்கு. இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா சிவப்பு ரோமங்களை கொண்டவர்கள் அப்படின்னு அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இவங்க எல்லாருமே மனித கறியை உண்பவர்கள் அப்படின்னும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்னும் டீப்பாக படிக்கும் போது தான் இவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு, இவங்களுக்கும் இந்த மக்களுக்கும் என்ன நடந்திருக்குன்னு. இந்த அரக்கர்கள் பார்த்தீங்கன்னா இந்த இன மக்களை ரொம்ப அச்சுறுத்திட்டு வந்திருக்காங்க ரொம்ப காலகட்டமாக. இதே இன மக்களை இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொண்டு போய் உன்னுட்டும் வந்திருக்காங்க. இதை பொறுத்துக்க முடியாத இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா தீர்த்து கட்டிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்து இவங்க மேலே போர் தொடுத்திருக்காங்க. அப்படி போர் தொடுக்கும் போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 வருட காலமாக இந்த போர் நடந்துட்டு இருக்கான். ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்களை எப்படியோ கொண்டுட்டாங்களாம். மீதி இருந்த அரக்கர்களெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த குகையோட என்ட்ரன்ஸ்லேயே ஒரு வைக்கோல் மாதிரியான விஷயங்களெல்லாம் போட்டு எரிச்சு கொண்டு இருக்காங்க. இந்த எரிச்சு கொண்டதுக்கான அடையாளத்தை கூட ரிசர்ச்சர்ஸ் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த குகையோட என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு தீ எரிஞ்சதுக்கான அடையாளம் அதில் இருக்குது. இதுக்கு பிறகு தான் இவங்க 100% கன்ஃபார்ம் பண்ணுறாங்க இந்த அரக்கர்கள்லாம் உண்மையாகவே இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு.
நம்ம புராணங்கள்னு எடுத்துக்கிட்டால் பைபிளில் வந்து பார்த்திங்கன்னா நெப்பலிம் அப்படின்ற ஒரு கூட்டம் இருந்திருக்கு. அதாவது இவங்க வந்து கடவுளையை எதிர்த்த ஒரு கூட்டமாக, இவங்கெல்லாம் பெரிய உருவம் கொண்டவர்களாம். இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கடவுளால் நரகத்தால் தள்ளப்பட்டவங்க அப்படின்னு, ஃபாலன் ஏஞ்சல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி. இந்த மாதிரி நெப்பலியம் அப்படின்றவங்களாம் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் கோலியாத் அப்படின்றவங்க இந்த பூமியிலையும் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. இந்த கோலியாத் வந்து பார்த்திங்கன்னா தாவீது அப்படின்றவர் வந்து இந்த கோலியாத்தை ஒரு சின்ன கல்லால் தோக்கடிச்ச கதையெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. குரான்லேயும் வந்து பார்த்திங்கன்னா சேம் இதே மாதிரி தான். ஏன்னா ஓல்டு டெஸ்டமெண்ட், பைபிளோட ஓல்டு டெஸ்டமெண்ட் குரானும் வந்து சேமாக தான் இருக்கும், ஒரே வார்த்தைகளை கொண்டது தான். இந்துசமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா சேம் இதே மாதிரி நிறைய புராணங்கள் கதைகள் இருக்குது. மகாபாரதம், பகவத்கீதை, இந்த மாதிரி புக்கில் கூட வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களை அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இந்த அரக்கர்களை பற்றி. அடுத்து பார்க்க போகிறது இட்டாலியில் உள்ள ஒரு பகுதி தான் இந்த சார்டினியா. இது வந்து ஒரு ஐஸ்லேண்ட். இந்த ஐஸ்லேண்டில் வந்து பார்த்திங்கன்னா 1974ஆம் ஆண்டு மாண்டேப்ராமா அப்படின்ற ஒரு பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா விவசாயி வந்து அந்த பகுதியை வந்து சுத்தம் பண்ணிகிட்ருக்காரு, மண்ணை விவசாயம் பண்ணுறதுக்காக. அப்போ அவர் ஒரு விஷயத்தை வந்து பார்க்குறாரு. ஒரு கல் மாதிரியான விஷயம் தான் முதல்ல அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அது சுத்தம் பண்ணி பார்க்கும்போது தான் ஒரு பெரிய வித்தியாசமான ஒரு சிலையை கண்டுபிடிக்கிறாரு. இதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த பகுதியில் ரிசர்ச்சர்ஸ் வந்து ரிசர்ச் பண்ணும்போது கிட்டத்தட்ட இதே மாதிரியான சிலைகள் வந்து 5000த்துக்கும் மேற்பட்ட சிலைகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. இது எல்லாமே பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கு, பெருசாக இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 8 அடியிலிருந்து 9 அடி வரைக்கும் இருந்திருக்கு. இந்த சிலைகள்லாம் பார்த்திங்கன்னா 500 BCE முன்னாடி உருவாக்கப்பட்ட சிலைகள். இதை பற்றி தெரிஞ்சுக்க இன்னும் ரிசர்ச் பண்ணும்போது தான் அந்த பகுதியில் ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு. இதே பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐஸ்லாண்டில் ரெனோராஜிக் அப்படின்ற ஒரு சிவிலைசேஷன் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா பிரான்ஸ் காலகட்டத்திலே வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. பிரானேஜ் காலகட்டம்னு சொல்லுவாங்க, இரும்பு கண்டுபிடிக்கப்பட்ட காலகட்டத்தில் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க கடைசியாக 2000 வருடங்களுக்கு முன்னாடி இந்த பகுதியில் வாழ்ந்துட்டு வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இதில் இருக்கிற மிஸ்ட்ரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க உருவாக்கின பெரிய அளவிலான இந்த சிலைகள் தான். இதை ஒன்றும் பார்க்குறதுக்கு ஒவ்வொரு விதமாக இந்த வாரியர், இந்த போர் வீரர்கள் மாதிரியெல்லாம் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் பெரிய கட்டடங்கள், சமாதிகள் தான். இதெல்லாம் ஒரு நார்மல் மனுஷனுக்கு உருவாக்கின மாதிரி தெரியல. இதை தொடர்ந்து 1980 ஒரு விஷயம் வந்து வெளிவருது சிகாகோ பேப்பரில் இருந்து. அதாவது ஒரு பெரிய அளவிலான சமாதி கண்டுபிடிக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் 9 ஃபீட் உள்ள எலும்பு கூடுகளும் கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு. இதை தொடர்ந்து அந்த பகுதியில் ஆராய்ச்சியாளர்கள் அந்த காலகட்டத்தில் போய் பார்க்குறாங்க. ஆனால் அந்த இடத்துல அந்த எலும்பு கூடுகள் இல்லை. இது எல்லாமே எங்கே போயிருக்கோன்னு இப்போ வரைக்கும் மிஸ்ட்ரியாக தான் இருக்குது. ஒருவேளை அந்த பகுதியில் இருக்கிற மக்களே இதை எல்லாத்தையும் மறைக்கிறாங்களா அப்படின்றது இன்னுமே தெரியல. ஸோ இந்த 9 ஃபீட் இருக்கக்கூடிய எலும்புக்கூடுகளை என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்றது இன்னமும் மிஸ்ட்ரியாகவே தான் இருக்குது. ஏன்னா இது வந்து ஒரு பழமை வாழ்ந்த விஷயம் இல்லையா, அதனால் பல ஆங்கிளில் சந்தேகத்தை எழுப்புகிறாங்க. இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள்லாம் பார்த்து வியந்த ஒரு ஜெயண்ட் யாருன்னு கேட்டால் அது டெஃபினெட்லி ராபர்ட் வால்டோ அப்படின்றது தான். இவருடைய ஹைட் மட்டும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 9 அடி வரைக்கும் இருக்கும். இவருடைய வெயிட் வந்து பார்த்திங்கன்னா நியர்லி 450லேருந்து 500 கிலோ வரைக்கும் இருக்கும்னு சொல்லப்படுது. இவர் அன்ஃபார்ச்சுனேட்லி ஜூலை 15, 1940 இறந்தும் போகிறாரு. இவர் இறந்ததுக்கான காரணம் வந்து செப்டிக் ஷாக் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு லோ பிளட் ப்ரெஷரால் வர ஒரு நோய். இவருடைய டெத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 40,000 மக்கள் வந்திருக்காங்க. இவருடைய அந்த சவப்பொட்டி மட்டும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 10 அடி வரைக்கும் இருந்திருக்கு. சரி மக்களே, இந்த வீடியோவில் ஜெயின்ஸை பற்றின சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டு இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டுட்டு கீழே தெரிகிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் தான் என்னை அடுத்த ஒரு குவாலிட்டியான வீடியோவுக்கு மோட்டிவேட் பண்ணோம். உங்களை அடுத்த ஒரு பயங்கரமான வீடியோவில் நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.